மல்லேருந்து வரேன். என் பேர் ராமதாஸ். நாங்கள் முனீஸ்வரன் கும்பிட்றோம் சாமி. ஏம்மா? முனீஸ்வரன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 உபதேசம் வாங்கிட்டேன் நான். சரி. இப்போ பேர் முனீஸ்வரனா? இல்லை சாமி, நாங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன். ஓஹோ, அப்போ இன்னொருத்தர் காட்டேரியா இருக்குது, 2 பேரும் கனவு மனைவியா? அப்படி இல்லை, அப்படி எல்லாம் இருக்கிறீங்க இன்னும் கூட. இல்லை சாமி, இப்போ ஒரு 3 வருஷமா நான் இப்போ கறி மீனே சாப்பிட்றது இல்லை. பின்ன குலதெய்வத்துக்கு நீ எதுக்கு இங்கே வந்த? அது இல்லை சாமி, இப்போ அதை விட்டுட்டு அவங்க பேச்சு கேட்கறதுனால. பேச்சு கேட்கறது வேற விஷயம். இப்போ கோயிலில் போற சாமி கும்பிடுறேன். ஆமாம், அது ஒன்றும் உங்ககிட்ட பேசலாமா? ஆனா உன் குல தெய்வம், அது உன்னை காப்பாத்துற தெய்வம். நீ அதுகிட்ட உபதேசம் வாங்கிக்க வேண்டியது தானே? நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டேனே. எதுக்கு இங்க வந்தேன்றேன்? அதுல வேலைக்கிட்ட சாமி. அதுல குல தெய்வமாவது கோத்திர தெய்வமாவது ஒரு தெய்வமும் இல்ல. முனேஸ்வரனுக்கு வயசாவாத? யார் அவன் முனேஸ்வரன்? யாரு அவன் முனேஸ்வரன்? எப்ப நான் பாத்துக்கிறியா நீ உன் குல தெய்வம்? சாமி அப்புறம் பாக்காத எப்படி அவன் குல தெய்வம் சொல்றேன்? உங்க அப்பா பார்த்தா எங்க அப்பா சொல்லி கொடுக்குறாங்க சாமி. அம்மாவை பார்த்தா எங்க அம்மா குல தெய்வம்னா பரவாயில்ல, உன்னை காப்பாத்தினாங்க. முனேஸ்வரன் எப்ப காப்பாத்திச்சு உன்ன? இப்போ நான் சொல்றேன் சாமி, எல்லாருமே எங்க பங்காளிங்களா இருப்பாங்க. இந்த ஆடு மாடுலாம் வெட்டாதீங்கன்னு சொன்னா, நீ ஏன்டா அந்த மாரி பண்ற, நீ அந்த மாதிரி மாறின அப்படி. நான் ஒரு 3 வருஷமா ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றதே இல்லை எதுவுமே. இப்போ என்ன வந்து முனேஸ்வரனுக்கு சுட்டு சாராயம் எல்லாம் வைக்கணுமே. அதெல்லாம் முனேஸ்வரன் குடிச்சார என்ன குடிக்க மாட்டான். இந்த முனேஸ்வரன் தான் குடிச்சு நிற்பான். அவன் பக்கத்துல இருக்கு தான் வந்துட்டு மூட்டாண்ட கம்சலான்னு ஒரு அம்மா சாராயம் வித்துருந்தாங்க. சொல்லுங்க சாமி. அந்த அம்மா RS போட்டு 75ல் பவுடர் போட்டு எல்லாம் சாவாகி போச்சு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காருக்கு இந்த அம்மா சாராயம் வச்சுட்டு குடிச்சாங்க. அந்த முனேஸ்வரனுக்கு முதல் செத்து பண்ண முனேஸ்வரன் வீட்டுக்கார முனேஸ்வரன். சரிங்க சாமி. இந்த அம்மா இருக்கிற காட்டேரி செத்து போச்சு காலையில். முனேஸ்வரன் கொண்டு போட்டாரு. சரிங்க சாமி. அதனால சுட்டு சாராயம் இதெல்லாம் வச்சு தானே முனீஸ்வரன் கும்பிடணும், சும்மா கும்பிட முடியாத. அதான் இப்போ அந்த கோவிலுக்கே போகிறது இல்லை நான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குலதெய்வம் ஏன்பா வரமாட்டேங்குன்னு சண்டை போட்டுனே இருக்காங்க. சண்டை போடுறாங்கல்ல, அதை தெத்தி விட்டுடு. பங்காளி நிம்மதியாக இருக்கணும்னா நீ ஒண்டியா இரு, இல்லைன்னா இதை விட்டுடு. இதை விட முடியாது சாமி. இதை விட முடியாதுன்னா அதை விட்டுடு. நான் உங்களை 5 வருஷமா அந்த இது கேட்டு தான் 3 உபதேசம் வாங்கிட்டேன். இந்த நல்ல பாதையில் போகிறதுனா மனுஷன் கொஞ்சம் தெம்பா இருக்குது சாமி. சரி. அதில் போனால் அடிக்கடிக்கு சண்டை வந்துன்னு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் முனேஸ்வரன் வந்து உன்னை அடிக்கடி சண்டை போட்டு வைப்பாரு. சண்டை வேலையை அதுதான். ஒரு குடும்பத்தையும் சண்டை போட்டு விடுறது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற பொம்பளைங்களை காட்டேரி சண்டை போட்டு விடுறது, இதுதான் அதுக்கு வேலை. சும்மாவே சாமி வந்த மாதிரி ஆடும். ஊசி எடுத்து குத்தணும் நேற்றுக்கு. எங்க முனீஸ்வரன் கோயிலில் அந்த அம்மன் பெரிய ஊசியா கோணி தைக்கிறாங்க தெரியுமா? அது மாதிரி வச்சு நறுக்குன்னு ஒரு ஏற்று காட்டேரி பறந்து போடும், முனீஸ்வரன் பறந்து போடும். நீங்க சொல்றதை நான் சொன்னேன், இதெல்லாம் ஏன்டா மூட நம்பிக்கையில் அந்த மேலே பண்ணிட்டீங்கன்னு. அவங்க சொல்றாங்க, டே சாமி குத்தமாயண்டா அது மேலே கணத்துல போடுறா அப்படின்றாங்க. ஆமா, கணத்துல 2 போடு. அந்த மொல்லெல்லாம் தட்டாத, குட்டா மயக்கம் வந்துடணும். அம்மாவை போய் அத்தைன்னு அந்த மாதிரி கொடுக்கணும். குட்டா விட்டா என்ன வச்சிருவாங்களா சாமி? அதனால அந்த கோயிலுக்கே போறது இல்லை. போகுது போய் இதை பாரு போ. சரிங்க சாமி, தேவ் செய். ரொம்ப நன்றி சாமி. பேரை ஒன்றா போகணுன்னு வச்சுக்கோ, ஒரு ஆளுக்கு ஒன்றுக்கு வந்துடும். இவன் ஒரு ஆள் ஒன்றுக்கு வந்தான மீது 4 பேர் நின்றுக்கிற மாதிரி இவன்லாம் போயிட்டு ஒத்துப்பான். அந்த மாதிரி கதை இதெல்லாம் சாமி. நம்ம பிறக்கும் பொழுது 4 பேர் அறிய ஒரு பொருள் எடுத்துன்னு வர்றோம். ஒரு பொருள் எடுத்துன்னு வர்றோம். 10 பேர் அறிய ஒரு பொருள் எடுத்து போகிறோம். அந்த பொருள் என்ன பொருள்னு எனக்கு தெரியல. 10 பேர் நம்ம பிறக்கும் பொழுது ஒரு பொருள் எடுத்துன்னு வர்றோம். அது 4 பேருக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம உயிர் போன பிறகு பள்ளத்தில் வைக்கும் போதும் 10 பேர் அறிய அந்த ஒரு பொருள் தான் எடுத்து போகிறோம். வேற எந்த பொருளும் இல்லை. அதான் உடல் இல்லைன்னா வேற எதுவும் அடையாளம் கிடையாதுப்பா. அந்த உடலுக்கு கூட குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சாமி. குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த உடல் கூட மண் சாப்பிட்றது. சரி, அது தெரியலன்னு தான் சாமி கேட்டேன். சரி. எல்லாத்தையும் அழிச்சிட்டா கூட மயிரை வந்து அவ்வளோ சீக்கிரம் மண் சாப்பிடாது. ஆமாம் சாமி. அதனால எல்லாத்தையும் அழிச்சுப்பட்டு தான் மயிரை சாப்பிடும். ஆமாம் சாமி. அதனால வெட்டியாக நோண்டினா கூட அந்த தலைமுடிங்க இருப்பாங்க. அதனால எல்லாம் அழிஞ்சாலும் மயிர் அழிய லேட் ஆகும். அதனால அந்த மயிர் தான் அது மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கினே சந்தோஷம். சரிங்க சாமி. நான் இப்போ வந்து முதல் உபதேசம் வாங்கி 3 மாதம் ஆகுது. இன்னும் 1 மாதம் இருக்குது. சரி சாமி. இது கேட்கத்தான் சாமி.
திருப்பி என்னால் இதெல்லாம் வரவே முடியல. போன மாதம் வந்து நான் எனக்கு உள்ளுன்னு தோணுச்சு. நான் ஒரு சவரம் இது கொடுத்துட்டு மேலே வயசாகி போச்சு. அதுதான் எதனால அது மாதிரி ஆச்சுட்டு. இளமையாக இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு மனுஷனுக்கு. வயசாக நோய் எதிர்ப்பு சக்தி ஒடுங்கிடும், நோயினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்களே, சந்தோஷப்படுங்க. அதுதான் போன மாதம் வந்து இறைவன் நமக்கு துணை இருக்கிறான், கடவுள் துணை இருக்கிறான் 62 வயசு நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் மனுஷனை எப்பவுமே கைவிட்டது, நம்பனவனை கைவிட்டதே இல்லை கடவுள். அதே நேரத்தில் ஒரு குருவை நம்பணும், குருவும் கைவிட மாட்டார், நல்ல குருவாக இருந்தார். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு போயிடும். ஆனால் அந்த நேரத்துக்கு வரும், ஆனால் எல்லாமே நீங்கி போயிடும். அதுதான் போலியே இன்னும் நம்பி இருக்கிற போயிடும். நம்ம மனுஷனுடைய ஆசை எப்படின்னா, இன்னைக்கு ஒரு காரியம் நினச்சா நாளைக்கே நடக்கணும். அதுதான் காரி சாவு கூட பரவாயில்ல நீங்கள் வரலான்னு சொன்னதுனால தான் நான் வந்து போனேன் சாமி. போன மாதம் வந்து அதனால ஒரு குறைவும் இல்லை, நல்லா ஆகிடும். நல்லா ஏந்து பேச முடியல, உட்கார முடியல. போன மாதம் வந்தப்போ திருப்பி அவர் சிவகுமார் சார் வந்து நீ அடுத்த வாட்டி வந்து நீ நல்லா பேசிட்டு நீ கிளியராக போமா, பையன் வரான்றான் இட்டுன்னு. நான் கூப்பிட்ட பையனை அசந்தர்ப்பமாக வர்றேன், நான் வர்றேம்மா உனக்காக வர்றேன் வாமா, நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 10 மணிக்கு கிளம்பி வந்தேன் சாமி. உங்களை பார்த்த உடனே எனக்கு அது ஒரு தெம்பாயிடுச்சு. நல்லபடியாயிடும். எங்கள் மச்சனை ஓப்பிடிச்சு துணை இருப்பான். அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு துணை இருக்கிறானோ இல்லையோ, இறைவன் எல்லா மனுஷனுக்கும் துணை இருப்பான். ஆனால் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். கடவுள் நமக்கு துணை இருப்பான், கடவுள் நம்மளை கைவிட மாட்டான், ஏன்னா நம்ம கடவுளை வழிபடுறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக கைவிட மாட்டான். பட்டும் படாதம் அவநம்பிக்கையோடு இருந்தோம்னா கடவுளை சம்மந்தமே பட மாட்டான். அதனால் நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும். ஒரு வீட்டில் காரியம் முடிஞ்சிட்டு உயிர் விட்ட நேரம் சரியில்லை, இருக்கக்கூடாதுன்றாங்க. அது உண்மைதாங்க சமயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சொந்த வீட்டில் இருக்கிற இருக்கக்கூடாது, வாடகை வீட்டில் நீ வித்துருவியா சரியில்லைன்னா. அதுதான் இப்போ வாடகை வீட்டுக்கே போயிட்டாங்க. அதுதான் கேட்கணும்னு ஒரு டவுட். இதெல்லாம் நம்ம மன பிரம்மம்மா. எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு நடக்கிறது நடந்துக்கினே இருக்கும். அதனால் வீடுக்கு பற்றி என்னது, அது மண்ணில் கல்லில் செய்த வீடு, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம மனசு இங்கே வந்ததால் இதாகிடுச்சு, அங்கே போனதால் இதாகிடுச்சுன்ற நம்பிக்கை தான் நம்மளுக்கு கெடுக்கும். கடவுளை விட ஒரு எதுவுமே கிடையாதுமா உலகத்தில். பல வீடியோக்களில் சொல்கிறேன். அந்த கடவுளை நம்புறவங்களுக்கு எல்லா தடைகளும் 1000 தடைகள் வந்தாலும் அத்தனையும் நீங்கி போயிடும். அது எந்த பாதிப்பும் உனக்கு உண்டாக்காது. ஆனால் மனுஷனுக்கு அந்த முழு நம்பிக்கை வேணும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதனால் எந்த குறை வந்தாலும் நீங்கிடும். இதெல்லாம் வீடு வாசல் எல்லாம் 1000 பேர் 1000 சொல்லுவோம். அதனால தான் சொல்கிறது, அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கின்னு வாழாத, உன் முடிவு எடு. இந்த வீட்டில் இருக்கலான்னா இரு, இது வானான்னா போயிடு. இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு போவாது, அப்புறம் அந்த வீட்டில் போய் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்து தாங்க நீங்கள் கெட்டு போட்டீங்க அப்படின்னா இன்னொரு வீட்டு தேடணும். இப்படியே தேடிக்கின்னு ஊரெல்லாம் தேடிக்கின்னு தான் தெரியும். வீடு என்னம்மா பண்ணுச்சு மனுஷனை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வாஸ்துவெல்லாம் பார்த்து கட்டுறான், வீட்டில் அவன் குட்டி சுவராக போயிடுறான். ஒரு வாஸ்தவம் இல்லாத சும்மா கட்டுறான், அவன் நல்லா இருக்கிறான். நம்மளுடைய நேரம் நம்மளை கெடுக்கும், நம்மளுடைய கர்மா நம்மளை கெடுக்குமே தவிர வீடெல்லாம் யாரையும் கெடுக்காது. வீடு கெடுக்குதுன்னா பூமியில் எல்லாமே இறைவன் படைத்த பூமி தான், அப்புறம் எல்லாரும் கெட்டு தான் போகும். இந்த நம்பிக்கை இல்லை, பயம், அதனால் இதெல்லாம் ஏற்படுது. அதனால் அதெல்லாம் ஒன்று, உன் மனசுக்கு எது சரின்னு போடுறதோ அதை செய். அப்போ தான். இல்லைன்னா நீ இன்னொருத்தர் சொன்னதை கேட்டுன்னு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நாளைக்கு நான் அங்கேயே இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருப்பேன், இங்கே வந்து கேட்டு போயிட்டேன், அவங்க சொன்னாங்க அப்படின்னு. யாருடைய பேச்சையும் எடுக்காதீங்க. உன்னுடைய முடிவு எது, இது சரியாக இருக்கலாம் அப்படின்னா இரு, இல்லை இங்கே வேணாம் நம்ம மாறிக்கலான்னா மாறிக்க. ஏன்னா உன் மனசு தான் உன்னை வாழ வைக்கும், உன் மனசு தான் உன்னை கெடுக்கும். அதனால் நீ எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும். இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்காது, யார் சொல்கிறதையும் கேட்காது. உன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தோ அதை செய், அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இவன் சொன்னான் அவன் சொன்னான்னா ஊரில் 1000 பேர் 1000. இப்போ நாங்கள் கூட ஆசிரமம் கட்டுறோம், இங்கே 1000 பேர் வராங்க. இவங்க ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி கட்டாதீங்க இப்படி கட்டுங்கன்ற, சரிப்பா. இன்னொருத்தர் வருவார், ஐயா அந்தாலும் சொன்னது சரியில்லைங்க, நான் சொல்கிறது தாங்க சரி அப்படின்னு அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். அப்போ நான் யார் செய்தது, சொன்னது செய்யுது. நான் ஒரு முடிவு பண்ணுவேன், இப்படி தான் செய்வேன், நான் அதை தான் செய்வேன். நான் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் நான். அது மாதிரி நீ வாழ போகிற, நீ முடிவெடு, இன்னொருத்தர் சொன்னாங்கன்ற முடிவெடுக்காத. அது இப்போ குழப்பத்தை உண்டாக்கிடும் பின்னாடி.
அதனால உன்னுடைய மனசுக்கு எது சரின்னு பண்றோ அதை செய்யும். எங்க பேத்திங்களும் மதிக்க மாட்டாங்க, மருமகளும் ஒரு குறைவும் வராது உனக்கு. நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீனாலும் மீண்டு வந்துடுவ வெளியே. இறைவன் உனக்கு துணை இருப்பான். தைரியமா போ. நன்றி. ஐயா, மகான்கள் சொன்னது நமச்சிவாய என்றிட ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க. ஆமா. அப்போ நம்ம நமச்சிவாய என்று உச்சரிப்பு மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம். நாங்கள் எல்லாம் நமச்சிவாய என்று உச்சரிக்க தொடங்கினோம். ஆனால் ஊழ்வினையோ தீர்ந்த பாடு இல்லை. இந்த நமச்சிவாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தால் இந்த ஊழ்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுங்கள். நமச்சிவாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும். நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை கிடையாது, சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. சினிமாவில் வருவான், ஒரு மந்திரம் பண்ணுவான், உடனே சாமி வந்து நிற்கும். இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்குது. அது மாதிரி நினச்சிக்கின்னு பண்ணுறது இல்லை. இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ள போய். அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ள ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போவாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தால் தானே மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படிங்குது. உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயால். நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டேங்க, என் பாவம்லாம் தீரலைங்க என்ன எப்படி தீரும்? ஓயாமல் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவன் நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்கக்கூடாதுன்றான். ஆனால் நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனால் நமச்சிவாயா எங்க தீக்கும். அதனால நமச்சிவாயான்றதே நீ தான். நான் மண்ணு, மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யானா ஆகாயம். அப்போ 5 பஞ்சபூதமாவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சீனா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓம சேர்க்கலைன்னா ஒரு பெண் இருந்த மாதிரி, ஓம சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓம சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம்ன்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ள இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால நடக்க முடியுது, உன்னால ஓட முடியுது, உன்னால எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆயிடும். அப்ப நான் ஒரு நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கை ஆயிடும். உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாம செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்ப நாதன் என்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னா. இப்ப நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க, கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்ல, கோகழி ஆண்ட குருமணி. குருமணின்னா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவா நிற்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பாப்பா, அவர் பழைக்காத பழைப்பாருன்ட்டு. அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராது, எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்போ கண்ணில் குருமணியா கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்கன்னு. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பா எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பா பேசிங்கிறாங்க. என்ன பண்றது?
அதனால இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாம சொல்லணும். அதனால மாணிக்கவா சொல்ற, கண்ணி மிக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்னாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்தை இட்டுன்னு கும்மாலாட்சியும் திஞ்சின்னா கடவுள் வரமாட்டார். உன் பாவமும் தீராது சாமி. உன் பாவம் தீரணும்னா நீ ஓயாம ஒழிக்கணும். எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாம செய்யணும். அது எந்த செயலாக இருந்தாலும், வீட்டு செயலாக இருந்தாலும் சரி, கடவுள் செயலாக இருந்தாலும் சரி, தொழில் செயலாக இருந்தாலும் சரி, ஓயாம ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. சொல்லு. சரிங்க. ஏமா நீ உள்ளுக்குள்ளவேவும் சொல்லு, வெளியவும் சொல்லு. வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லு, உள்ள இருந்தீங்கன்னா வெளியில சொல்லு. ஐயா, பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் சொல்றேன். அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாரு. பதிபதியா எதின்னு வராதிங்க. சரிங்க. அவர் சொல்றாரு, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. இறைவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் உயிரினம் வாழும். அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்கத்தான். இறைவன் உலகத்துல பிராணனா இருந்து நம்மளை இயக்கிக்கிறான். நம்ம அபானன் அந்த நியூட்ரல் பேஸ் மாதிரி. இறைவன் நியூட்ரல் பேஸா இருக்கிறோம், நம்ம நியூட்ரலா இருக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடல சொல்றாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் அக்கில் வச்சு சுத்திங்கிறான்டா, இவன் நெஞ்சில வச்சு சுத்தல. இவனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது கடவுள், ஆனா இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்ற. பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர் என்றது. இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு. ஆனா நமக்கு இரவு பகல் வரும். மனுஷன், சாதாரண மனுஷன் ஆசையில இருக்கிற வாழறோம் இல்லையா, நமக்கு இரவு பகல் வரும். அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால இரவு பகல் கிடையாது, எல்லாமே பகல். அவர் பூம்புகாரில் பிறந்தாரு, பூம்புகாரில் வளர்ந்தாரு, ஞானி ஆனாரு, எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுத்தினாரு. உஜினி நாட்டுக்கு போனார், மத்திய பிரதேசத்துக்கு. அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார். பூம்புகாரில் அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது, வசதி கிடையாது, துட்டு கிடையாது அவர்கிட்ட. அவர் கோமனம் கட்டின்னு வீட்டில் வாசலில் விட்டுட்டு யாருன்னா எடுத்துங்கன்ட்டு வந்துட்டார். நம்ம ஒரு 500 ரூபாய் தாரம் போய் 5 நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை. அவர் கோடிக்கணக்கான அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார். அதனால ஆசை அத்து போச்சு அவருக்கு. அதனால அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை போச்சு. 2வது, இறைவனை இதயத்தில் வச்சிருந்தார் அவரு. நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுட்டிங்கிறோம். அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ள கொடுக்கும் போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டா தானே வச்சுன்னுக்குறோம். சும்மா மேலே வெள்ளையா துணி போட்டுங்கிறோம். இதயத்தை நல்ல கருப்பா அமாவாசை மாதிரி இல்லை வச்சுங்கிறோம். பௌர்ணமி மாதிரி ஆக்கிறதே கிடையாது. அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான், கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு. சரிங்க. அதனால இறைவனை சுமக்க கத்துங்க. அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலா திருவத்தூர் வரைக்கும் வராது. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எடுத்துன்னு போறோம், பக்கத்து வீட்டுக்கு போறோன்னா கார் எடுத்துன்னு போறோம். நடந்தே சுத்தினாங்க. அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு, இந்த மனித உறவே கிடையாது. அப்படி அடைஞ்ச மகான் சொல்றாரு, அவருக்கு ஆனந்தம் பொங்கி போச்சு. அங்க சமாதி ஆக போறாரு, இறைவனோட கலக்க போறார் திருவத்தூர்ல. பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்க தித்திக்குமோ அங்கதான்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான். இறைவன் எவ்வளவு பேர் அறிவாளி பார். திருவடை மருதூர்ல பத்ரகிரிக்கு மோட்சம் கிடைச்சிச்சு. அப்ப இவரு கேட்கிறாரு, அவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து கூட சொல்ல கும்பிட தெரியாது. உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளவு வருஷமா உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு கரும்பனுடைய முனை எங்க தித்திக்குதோ அங்கடா மோட்சம்ட்டார். இந்த ஊருக்கு போ மோட்சம் அடையவன்னு சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இறைவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாரு. எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு. அதனால எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சு போச்சு. பத்ரகிரின்னு தனியா ஒரு வரலாறு. நம்முடைய பட்டணத்தார தொட்டாதான் பத்ரகிரி வருவார்.
அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான், புனித மகான் பட்டினத்தார். எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை ஞானியா போகிறது ஈஸி, வறுமையில் ஞானியா போயிடுவான், பல இன்னல்களில் வர ஞானியா வருவான். ஆனால் செல்வந்தன் இந்த ஞானப்பாதைக்கு வரமாட்டான். அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்த கூட ஞானப்பாதைக்கு வந்தார். இது இறைவனுடைய கட்டளை. அப்போ அந்த திருவத்தூர் எல்லா கோயிலும் பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவளூண்டு இருக்குது இல்லையா? கருப்பாக ஒரு கல், அது மேலே இன்னொரு கல் சொருவி வச்சுக்குது, அதானே லிங்கமாக இருக்குது. உலகத்திலே கடவுள்னு சொல்றது சிவலிங்கம் தான், மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான். துப்பணும்னா அதை துன்ற கோயிலாம் சேர்த்துவிடும், அவ்வளோ விஷம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் உத்தமன்னு நினச்சிங்கிறோம். நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சதில்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அவ்வளோ விஷங்குது. திருப்பாக்கடல் அப்படின்றது வயிறு, மேருமேடுன்றது தலை இல்லையா? வாசிகின்றது இந்த மூச்சு. ஆமாம், இந்த கயிற்றால் இந்த கயிறு ஓடும் போது தான் இந்த அன்னம் ஜீரணம் ஆகுது. இது ஓடலைன்னா புளியப்பம் வந்துடும், அஜீரணம் ஆகிடும், செத்து போயிடும். இதில் இருந்து வர்ற விஷமும் வருது, அது அந்த பிராணனும் அபானனும் தடுத்தது. இதை கடையிறதுக்கு மேரு மத்து வேணும், மலை என்ற தலை வேணும். மலையை போட்டு கஞ்சாங்கல்ல, மலையை போட்டு கடையிறதில்லை, அந்த தலையை போட்டு கடையணும். தலையில் வாசின்னு ஒரு காத்துக்குது, அது சிவமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது, உடலுக்குள்ளே வர விஷயத்தை நெஞ்சு வரைக்கும் நிறுத்திடுது. அதனால நீலகண்டர்னு பேர் வருது. சொல்லு. ஐயா, இன்னொரு இந்த கேள்வி எப்படி கேட்குறதில்ல, மௌனமா இருக்கிறது, மௌனமா இருந்தா பிறவி தவிர்க்குமா, மௌனம் பிறவி தவிர்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மௌனத்தில் இருந்தால் நம்ம நீங்க பாடத்துல சொல்றது வேற, பட் ஒரிஜினலாவே மௌன விரதம் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க, இது இருக்காங்க, உபவாசம் சொல்றாங்க, சாப்பிடாம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணா பிறவி தவிர்க்குமா ஐயா? எல்லாருமே அது உபவாசம், அது உபவாசம் இருக்கிறாங்க. எத்தனை நாள்? 6 நாள் இருக்காங்க. காலையில மட்டும் சாப்பிடாமட்டு மத்தியானம் நல்ல மூக்கு படிக்க 3 படி துண்டுறாங்கல்ல, அது உபவாசம். அது பேரு உடம்ப பக்குவப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த நோன்பு, சில பண்டிகைகளில் நான் ஒரு பொழுது நோன்பு, இந்த ஒரு பொழுதுக்குதால கடவுளுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னா ஒன்றும் ஆகாது. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு மிஷின் இருக்குது, இந்த ஒர்க் ஷாப்பில் கவர்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் லீவ் விடுவாங்க. இந்த டிசம்பர் லீவ் 10 நாள் எதுக்கு விடுவோன்னா அங்கே மிஷினுங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆயிலெல்லாம் போட்டு தொடச்சி வைக்கிறதுக்காக. ஏன்னா அது வருஷம் ஃபுல்லாக ஓடி குப்பையும் கூழும் ஆகி போஞ்சு போந்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அடுத்த வருஷம் வேலை செய்யறதுக்கு அந்த டிசம்பர் லீவ் 10 நாள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண விடுவாங்க. அது மாதிரி ஒரு வேளை உபவாசம் இருந்து வயிற்றை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு இது வேலை. இதுக்கும் கடவுளுக்கும் புண்ணியத்துக்கும் பயனே சம்பந்தமே கிடையாது. உபவாசம் மகான்கள் இருந்தான், அவன் 3 தவிர்த்தான். தாகத்தை தவிர்த்தான், தூக்கத்தை தவிர்த்தான், பசியை தவிர்த்தான். தாகம், பசி, தூக்கம், இந்த 3 எவன் தவிர்த்தானோ அவன் கடவுளோட வாழறான்னு அர்த்தம். அது மகானுக்கு முடியும், மனுஷனுக்கு முடியாது. 2 நாளைக்கு வீட்டில் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கணும், சோறு போடலாம், 3ஆவது நாள் உன்னால் வேலை செய்ய முடியாது. நல்ல மூக்க பிடிக்க பொண்டாட்டி சோறு கட்டி கொடுத்தா தான் நீ போய் வேலை செய்ய முடியும். அப்போ நீ எங்கேருந்து உபவாசங்கிறது? சும்மானா வாய் பண்ணு மூன்னா அது மௌனம் இல்லை. மௌனம்ன்றது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். இருக்க முடியுமா மனுஷனால? இருக்க முடியாது. ஆனால் ஒரு 2 மணி நேரமாவது அதை பழகுங்கன்னாவே பழகத்துக்கு ஆள் கிடையாது. மௌன உபதேசம் கொடுக்குறோம், யாரும் இருக்க முடியல. ஆனால் அவங்க பேசுறது பெருமையாக, நான் மௌன உபதேசம் வரைக்கும் வாங்கிட்டேன், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, வாங்கி ஒன்றும் பண்ண போல, என்ன செய்யவே இல்லையே, அது என்னன்னு தெரியாது உனக்கு. இப்போ மௌன உபதேசத்தை சரியான முறையில் எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறான்னு அவன் கடவுளை பார்ப்பான். ஆனால் அதுக்கு காலங்கள் தேவை. அவன் நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதில் உட்காந்தான்னா மறந்து போயிடணும், அவன் இருக்கிறானா இல்லையான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் பாம்பாட்டி சொன்னான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் மறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான இதெல்லாம் எப்போ போதோ அப்போ தாண்டா அது தெரியும் அப்படின்னு.
கடவுள் தெரிகிற காலம் எப்போ வரும்னா மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது தான் கடவுளை பார்க்க முடியும். மனமும் ஆன்மாவும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை பார்க்க முடியாது. இதெல்லாம் அடங்கணும்னா ஆசை அடங்கணும், முதல்ல செயல் அடங்கணும், சிந்தனை இறைவன் மேலே தூண்டணும், உலகத்து மேலே தூண்டக்கூடாது. அப்படி இருக்கிறவனுக்கு கடவுளுடைய காட்சி கிடைக்கும். மற்றவனுக்கெல்லாம் கற்பனையில் தான் சுற்றினுக்கலாம், நிஜத்தில் போக முடியாது. வதனின்னு ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உபதேசம் வாங்குச்சு. இங்கிலாந்துலேருந்து வந்து, அது இங்கிலாந்துலேருந்து புருஷன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பிள்ளை இருக்கிறான். ஆனால் போர் ஊரில் 2 மாதம் ரூம் எடுத்துக்கணும். அந்த மௌன உபதேசத்தை அது 2 மாதம் தனியாக இருந்து பண்ணிச்சு. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும் பாரு. இங்கே உபதேசம் வாங்கிட்டு போய் அங்கே பொண்டாட்டிக்கு நான் மௌன உபதேசம் வாங்கினோம். ஏன் வாங்கிட்டு வந்தேன், நீ நான் எப்படி பேசுறதுன்றாங்க. அதனால் வானா அந்த உபதேசம் அங்கேயே விட்டுட்டேன் நான், நீ நானுமே பேசிங்களான்னு பேசிக்கிறான். அப்புறம் எங்கே மௌன உபதேசம் வேலை செய்யும்? மௌன உபதேசம் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது 5 மணி நேரம் உட்காரணும். ஏன்னா 1 மணி நேரம் உனக்கு பழைய எண்ணங்கள்லாம் வந்து 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 மோதும் உன்னை. அந்த 1 மணி நேரம் அது மோதி 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 அது நின்ன பிறகு தான் நீ மௌனத்துக்கு போக முடியும். 1/2 மணி நேரம் உட்கார்றது முடியலையே, கது தட்டுறாங்கல்ல. அதனால் அந்த மௌனம் இல்லை, மௌனம்ன்றது மந்திர உபதேசம்னு பேர். அது அந்த மௌன உபதேசம் முறையான கொடுக்குற குருவாகவும் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். மௌன உபதேசம்னா சும்மா நான் வாய் மூடிக்கணும் பார்த்துக்கணும், ஊரெல்லாம் பார்த்து புலன் அலைய விட்டுட்டு மௌனத்தில் இருக்க முடியாது. புலன் அடங்கினாதான் மௌனம் கை கூடும். அப்போ புலன் அடங்குற மாதிரி நம்ம உட்காரணும் அங்கே. அதனால சொன்ன அகங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அந்த மௌனத்து உபதேசத்தில் தூங்கவும் இல்லை, மூச்சுக்கணும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட நிலையில் நீ வாழற, அதுக்கு பேர் துரியம்னு பேர். அந்த மாதிரி நிலையை கொண்டாடணும். அதனால மௌனம்ன்றது இங்கே வாய் மூடிக்கின்னு போய் பேனால் எழுதி கொடுக்கறதெல்லாம் மௌனம் ஆகிடாது. மௌனம்ன்றது நீ ஒரு இடத்துல உட்காந்துன்னா நீ அப்படியே உடம்பெல்லாம் கொப்பளம் கிளம்பிடும், அவ்வளோ சூடாக்கிடும், ஒன்றுமே செய்யலாம், நான் சும்மா பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நிலைக்கு போனால்தான் மௌனம் கை கொடுக்கும். உபதேசம் வாங்கிறதால மௌனம் கை கொடுக்காது. எந்த ஒரு பாடமும் நீ செய்தால்தான் அதனுடைய நன்மையை நீ அனுபவிக்க முடியும். நீ செய்யாத எந்த பாடத்தாலையும் யாராலையும் அனுபவிக்கவே முடியாது. அதை மாதிரி பண்ணும் சொல். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம உரிமையை எடுத்துக்கினாதான் நம்ம வாழ்க்கையை நம்மளால சீராக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் முதல் படியாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களே போனாலும் இவங்க தப்பாக போயிட்டு அடுத்தவனை திட்டிட்டு போகிறாங்க. அவங்க செஞ்ச தவிர நம்ம செஞ்ச தவிர நம்மளாலேயே உரிமை எடுத்துக்க முடியாதப்போ நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு தான் உரிமை எடுத்துக்கிறது எப்படிங்க, எப்படி எடுத்துக்கிறது? வாழ்க்கையில் நீ பிறந்த, நீ சுதந்திரமாக இருந்த. ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான்னா, நான் மாயையில் மாட்டிக்கினாங்க, மாயை பிடிச்சிக்கிச்சுங்க என்னன்றோம். மாயை எதுவுமே போய் எப்பவுமே இவனை பிடிக்கிறதில்லை, இவன் மாயை தேடி போய் பிடிப்பான். ஒரு ஊராமட்டு பொண்ணை போய் நீ தேடி போனியா, அது தேடி வந்ததா உன்னை? நீ தானே தேடின்னு போன. அப்போ மாயை தேடி நீ தான் போய்க்கிற. 2 பொருள் இணைஞ்ச பிறகு நீ எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. எடுத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்காது, குழப்பங்கள் வந்துடும், சண்டை சச்சரவாயிடும். அதனால் அதுக்கு உறுதுணையாக ஆக்கிக்கணும் உன்னுடைய துணைவியார். உன்னுடைய பயணத்துக்கு அவள் தடையாக இல்லாத மாதிரி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை பக்குவப்படுத்திக்கணும். அவளுடைய பயணத்துக்கு தடையாக இல்லாத நீ பக்குவப்படணும். இப்படி போனால்தான் தெய்வ வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இப்படி போகாமல் தெய்வ வழிபாட்டில் போக முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நீ ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் உன்னால் தியானம் பண்ண முடியாது. இப்போ தியானம் பண்ணனா உன் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும், உன் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும், உன் சூழ்நிலை ஒத்துழைக்கணும். இது எல்லாத்த விட உன் உடல் ஒத்துழைக்கணும். உடல் நல்லா இல்லைன்னா இந்த தியானம் பண்ண முடியாது. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். 2வது, வேலைக்கு போனால் வேலை செய்த அதோட வந்து தான் கடவுள் வழிபாட்டுக்கு போயிடணும். ஆனால் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, இங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது. இது மாதிரி பல காரணங்களை நீ தவிர்த்துன்னு வரணும். கடவுள் வழிபாட்டில் எவன் ஒருத்தன் உண்மையாக போனோன்றானோ அவன் வெளி விவகாரத்தெல்லாம் குறைக்கணும். அதனால 5 அடக்கம் வேணும்னா, இது அடங்கினால்தான் நீ இந்த வழிக்கு போக முடியும். உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கணுமே தவிர உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்துக்குள்ளே போகும்போது தெய்வ வழிபாடு சீராக பண்ண முடியாது. உனக்குள்ளே போகும்போது அதுவே ஒரு ருசியாக மாறிடும்.
இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தேனை தொட்டு நக்கிக்கின்னுக்கிறீங்க. அதனுடைய ருசியை சொல்கிறீங்க, இனிப்பாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு. ஆனால் தேனுக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னா ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தெய்வ பக்தியில் ஞானத்தில் விழுந்துட்டீங்கன்னா அதை விவரித்து சொல்ல முடியாத இனிப்பு அது. அந்த இனிப்பை அடையணும்னா அதில் முயற்சிகள் பண்ணி விழணும். சும்மா ஏதோ தொட்டு தொட்டு நக்கிக்கின்னு போதால ஒரு பயணம் கிடையாது. அதனால விழத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு நாள் முடியும். எப்போ எந்த விஷயமும் ஒரு ஆரம்பம் தான் ஒரு முடிவு உண்டு. ஜனனம் வந்தாச்சு, மரணம் வரப்போகுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பாதத்தில் விழுங்கும். அதுதான் மோட்சம், முக்திக்கு வழிவகுக்குமே தவிர பொண்டாட்டி காலில் ஓடுதாலையோ இல்லை கோயிலில் போய் சல்லியில் ஓடுதாலையோ ஒரு பயணம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுங்க. உங்களுக்குள்ளே தான் தெய்வ சக்தியே இருக்குது. உங்களுடைய அருமை, உங்களுடைய சக்தி, உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. ஏதோ உலகமே நிஜம் பண்ணிட்டு. உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர். மனைவியாக வந்து சேர்ந்தா, தாயாக வந்து சேர்ந்தா, தகப்பனாக சேர்ந்தான், அண்ணனாக சேர்ந்தான், தம்பியாக சேர்ந்தான், நண்பர்களாக சேர்ந்தோம். ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சிட போகிறோம். தாயை விட்டு மகன் போகிறான், மகனை விட்டு தாய் போகிறான். எல்லாரும் பிரிய போகிறோம். மனைவி கணவனை விட்டு போகிறா, கணவன் மனைவியை விட்டு போகிறா. ஆனால் இறைவன் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரியான செயலில் நீங்கள் ஈடுபடணும். எந்த நிலையிலையும் இறைவனை மறக்கக்கூடாது, இறைவனை விடக்கூடாது. அந்த மாதிரியான பயணங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, அமைதி தரும் வாழ்க்கை. ஆரவார வாழ்க்கையால் அமைதி கிடைக்காது, துன்பம் தான் கிடைக்கும். அமைதியான வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவை. அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதியை தரும். அதை தேடும். குரு பார்வை பட்டால் எல்லாம் தீரும்ன்றாங்க. குரு பார்வைனா எல்லாம் ஏமாத்துற விஷயம் அது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து பார்த்துட்டு போனால் உங்கள் கஷ்டம்லாம் போயிடுமா? ஊரில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, தெய்வ விஷயத்தில் ஏமாத்தல் வச்சுக்காதீங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஊர் எடுத்துக்கணும், ஊர் உன்னை புகழணும்னு ஏமாத்தாதீங்க. அது உனக்கு கேடாக மாறிடும். அது கோபுர வாசல் பார்த்தா புண்ணியம்னா, கோபுரம்னா ஊரில் கட்டிக்கிற கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டுனா உனக்கு புண்ணியம் கிடையாது. அது கொளுத்துக்காரன் கட்டி வச்சது. உன் தலைன்ற கோபுரத்தை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம். அதை பார்க்க பழகுங்க. சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி.